வணக்கம் சொந்தங்களே. தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நேற்று அம்மாவும் நானும் நான் வெளி ரூமில் படுத்துக்குவேன், அம்மா உள் ரூமில் படுத்துக்குவாங்க. சரி, தூங்கிட்டு இருக்கிறோம். விடியகால ஒரு 4 மணி 3:30 மணி இருக்கும். ஒரு ஃபோன் வந்துச்சு. இப்போ எங்கள் பையனும் எங்கள் மருமகெல்லாம் இதுக்கு போயிருக்காங்க, ராமேஸ்வரம் போயிருக்காங்க. ராமேஸ்வரம் போயிருக்காங்க. அங்கே திருப்பி அங்கேருந்து வந்து மதுரையில் தங்கி இருந்துட்டு இன்றைக்கி மதுரையில் வந்து திருப்பரங்குன்றமும் பழமுதிர்ச்சோலையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி நைட்டு தான் வீட்டுக்கு வராங்க. ரைட்டா? இப்போ எங்கள் பொண்ணு, எங்கள் பேத்தி, எங்கள் மருமங்க அவங்களெல்லாம் தனியாக அங்கே இருக்கிறாங்க. நாங்கள் விடிய காலம் 3:30 மணிக்கு ஒரு ஃபோன் வருதுன்னா பயமாக இருக்குமா இருக்காது? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்நேரத்துக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு. ஃபோனு அவளுக்கு அத்துக்கப்பதுக்கு அம்மா நம்பருக்கு, அம்மா ஃபோனுக்கு தான் வந்துச்சு. ஃபோன் எடுத்து பார்த்து, ஹலோ யாருங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி என்ன பேர் சொன்னாங்க ஃபஸ்ட்டு? சபரிங்கிறதுக்கு என் காதில் வந்து சம்பூர்ணமான மாதிரி இருந்தது. சபரிங்கிறது யாருங்க அப்படின்னு. சபரியா? அப்படி யாரும் இல்லைப்பா. ஏப்பா அப்படிலாம் யாரும் இல்லைப்பா அப்படின்னு அவள் சொல்லிவிட்டா. சொல்லிட்டு ஃபோனு கட் பண்ணி அடிக்கிறேன். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் அதே ஃபோனு, ஏங்க நீங்கள் வந்து சபரி தானே அப்படின்னு. அப்படி ஏப்பா இப்போ தானேப்பா நீ ஃபோன் பண்ண, சபரி இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம், திருப்பி சபரிங்கிறதுப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் விட்டாச்சா. 3வது ஃபோன் வந்துச்சு. இதை பாருங்கள் நல்லா, மணி ஒரு 4:30 இருக்கும். 3வது ஒரு ஃபோன், அதே நம்பர். திருப்பி ஏங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டேன். நான் எந்திரிச்சு வெளியே போய் ஃபோனை வாங்கி ஆன் பண்ணலாங்கிறதுக்குள்ளே நம்பர் கட் ஆகிடுச்சு. ஃபோனை அப்படி வச்சுட்டு நான் படுத்துட்டு இருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திருப்பி ஃபோன் வருது. நான் அப்புறம் எந்திரிச்சு சோபாவில் உட்காந்துட்டு ஃபோன் எடுத்து, ஏப்பா யார், உனக்கு என்ன நம்பர் வேணும்? இது 4வது நான் ஃபோன் பண்ணுறேன், என்னப்பா விஷயம் அப்படின்னேன். இல்லைங்கண்ணா, அந்த மாதிரி சபரிங்கிற நம்பர்லேருந்து அந்த பையன் வந்து எங்கள் பொண்ணை, காலேஜுக்கு போன பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா, விடிய இப்போ நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம், எங்கே போனாங்க என்னன்னே தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு பார்த்துண்ணா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்கண்ணா, பொண்ணு அங்கே வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் நான் உங்கள் நம்பர் வந்து, என் நம்பர் எப்படிப்பா வச்சுன்னு தெரியலண்ணா, உங்கள் நம்பர் கொடுத்துருக்குறாங்கண்ணா அப்படின்னு. அப்படி என்னப்பா இது ஒரே தொல்லையாக இருக்குது. அப்படி யார் எங்கள் வீட்டில் இல்லைப்பா. உங்கள் வீட்டில் யாராவது வேறு யாராவது இருக்காங்கண்ணா? எங்கள் வீட்டில் யாரும் அந்தளவுக்கு நீ சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லைப்பா சபரின்லாம். அதனால் ஏப்பா பாவம் 4 இடத்துல தேர கொஞ்சம் மனசு இதாகிடுச்சு. பொண்ணை காணணும் பாவம் வந்து தெரியாமல் பண்ணுறோம். கொஞ்சம் பட்டிக்காட்டு டைப் உள்ளவங்க தான் இருக்கணும். நீங்கள் வந்து கோரிமெட்டில் இருக்கீங்க. இல்லைப்பா நான் தாதாப்பட்டில் இருக்கிறேன்ப்பா. அப்படி யாரும் இல்லைப்பா, நாங்களே வயசானவங்கப்பா. இப்போ நீ ஃபோன் பண்ணதுனால தூக்கம், இப்போ வேற ஒருத்தவங்க தான் நான் திட்டிருப்பேன். நீ சொல்கிற காரணத்தை பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப வேலையாக இருந்துச்சுப்பா. அதனால தான் சொல்லலை. தேடி பாருப்பா, கண்டிப்பாக கிடைக்குப்பா. என்னப்பா பண்ணுறது இந்த காலத்துல அப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டேன். இப்போ இதை உங்கள்கிட்ட பதிவு பண்ணுங்கிறதுனால தான் சொன்னேன்.